எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வெள்ளை சுண்டைக்கடலை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டைக்கடலை கிரேவிங்க. பாருங்க, எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் எல்லாம் வணங்குது. சுண்டைக்கடலை பாருங்கள் வச்சாச்சு. வச்சு 3 விசில் வச்சாச்சுங்க. 6 விசில் வச்சுருக்குறேங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஷேப் வர மாதிரி வணக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வாங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம இல்லாமல் இது ஒன்று வதக்கி வேக வைக்கிறது தானே, அதனால் நம்ம 1-2 வதக்கினா போதுங்க. பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது போட்டுக்கலாங்க. இப்படி ஒரு டைம் கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், அது கூட ஒரு முந்திரி ஒரு 4-5 முந்திரி ஒரு சேர்த்துக்குங்க. முந்திரி ஒரு 10 இருந்தாலும் போட்டுக்கங்க, நல்லாயிருக்கு. நான் இருக்கிற அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா வச்சுருந்தது கூட என் பையனுக்கு சாப்பிட்டேன். கொஞ்சம் இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். வரமிளகா ஒரு 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 போதுங்க. இது அரைக்கிலே காரம் வந்துடும். குழந்தைகளாம் சாப்பிடணுன்னா 2 வரமிளகா போதுங்க. இல்லைன்னா வரமிளகா தூள் மட்டும் நம்ம கொதிக்கையில் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பாருங்கள், ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நான் பேஸ்ட் ஆக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த நம்ம சுண்டைக்கடலை வேக வச்சது நல்லா 2-3 விசில் வந்ததுக்கு நல்லா பாருங்கள். நைட்டே ஊற போட்டால் நல்லா பூவாட்டம் வந்துருக்கு. இது ஒரு 10 கடலைங்க, நிறையா போட்டுறாதீங்க. ஒரு 10 கடலை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இந்த கிரேவி அரைக்கிறதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாங்க. இதையும் போட்டு ஒரு அரை அரைச்சிடலாங்க. அரைஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் இது குண்டுன்னு ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்குங்க. நம்ம இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதில் போட்டுட்டு நம்ம அரைச்சி விழுது எடுத்து வச்சுக்கலாங்க. அரைச்சி விழுது எடுத்து ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கலாங்க. என்னதான் பாருங்கள், இந்த அரைச்சது நம்மளுக்கு எவ்வளவு இது வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஊற்றிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. கொஞ்சம் கெட்டி ஆயிருங்க. நான் சுண்டைக்காயெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிக்கிறேன், கெட்டி ஆயிருங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் நம்ம பாருங்கள் சுண்டைக்கடலை, இந்த சுண்டைக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கலாங்க. நான் சுண்டைக்கடலை வேகலையே சால்ட் உப்பு போட்டுட்டு, அதனால் அந்த குழம்புக்கு மட்டும் ஒரு அரை இது சால்ட் உப்புங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூனு கலவாங்க, இந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க. அப்புறம் மட்டன் மசாலா அது ஒரு அரை ஸ்பூனுங்க, மட்டன் மசாலாங்க. அதுக்கப்புறம் இத்தினோண்டு கொத்தமல்லி தூளுங்க, தனியாத்தூளுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் தூள் ஃப்ளேவருக்கு. வேணால் மிளகாத்தூள் போட்டுங்க. காரம் பார்த்திங்கன்னா கடைசியில் போட்டுங்க. ஏன்னா நம்ம அரைக்கிலேயே வரமிளகா போட்டு அரைச்சிட்டுங்க, குழந்தைகளாம் சாப்பிடாது. இது நல்லா கிரேவி டைப்பில் வரட்டுங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே நான் சப்பாத்தி மாவுக்கு நான் செஞ்சிட்றேங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த டேஸ்ட்டு. சுண்டைக்கடலை கிரேவி பாருங்கள், எப்படி கிரேவி நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினா எவ்வளோ இப்படி வேறு கெட்டியாகிடுச்சு. நம்ம சுண்டல் கொஞ்சம் அரைக்கிலோ சுண்டைக்கடல் போட்டுக்கலாங்க. அரைச்சோம்னா கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிருங்க. பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா விட்டுங்க. நான் வர இந்தளவு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டுங்க. ஆப்ஷனில் தாங்க பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே மூடிடலாங்க. பாருங்கள், ஒரு கொதி அப்படியே அந்த வெண்ணெய் உருகிற அளவுக்கு நம்ம கொதிக்கிட்டுங்க. அதை அப்படியே மூடிடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை, புதினா எதாக இருந்தாலும். இப்போ பாருங்கள், சுண்டைக்கடலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
நம்ம பட்டரும் கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவி போட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம பூரிக்கு மாவு பிளந்து வச்சுக்கிறோம். பூரி போடையில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம பூரிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு பூரி வேணால் பூரி போட்டுக்கோங்க, சப்பாத்தி வேணால் சப்பாத்தி போட்டுக்கோங்க. பாருங்கள், பூரி சூப்பராக எப்படி அழகாக பொல்லி வருதுன்னு பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நைட் நேரத்தில் வேலையை விட்டு வந்த குழந்தைங்க நீங்கள் இந்த மாதிரி பூரி இந்த சன்னா மசாலா எப்பவும் ஒரே உருளைக்கிழங்கு கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சோன்னா நம்ம பூரி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சி கடைசி பூரி போட்டால் தாங்க அது என்ன ஆகுன்னா நல்லா பொல்லி வருங்க. பாருங்கள், நல்லா பொல்லுது பாருங்கள். ஸ்கூல் விட்டு வந்து சாயந்தரம் நேரத்தில் இந்த மாதிரி பூரியெல்லாம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சன்னா மசாலாவும் சுண்டைக்கடல் கிரேவிங்க. சுண்டைக்கடல் கிரேவியும் பூரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பாருங்கள், சூப்பரான சுண்டைக்கடலை. இங்கே பாருங்கள், சூப்பரான சுண்டைக்கடலை. சுண்டைக்கடலையும் இந்த பூரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.